தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 18வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். ஆம் தேவ பிள்ளையே, தன் வேலையில் அசதியாய் இருப்பவன். இன்றைக்கு அநேகர் தங்கள் வேலையில் அஜாக்கிரதையாய் இருப்பது உண்டு, அசதியாய் இருப்பது உண்டு, நிர்விசாரமாக இருப்பது உண்டு. எதையோ ஒன்று செஞ்சுட்டு போவோம், காசா பணமா, நமக்கா நஷ்டமாக போகுது, ஏதோ ஒரு காரியத்தை எப்படியோ நடத்தினா என்ன, அது நல்ல ரிசல்ட் வந்தா என்ன, கெட்ட ரிசல்ட் வந்தா என்ன. தேவப்பிள்ளையே, உன்னை நம்பி ஒரு எஜமான் ஒரு காரியத்தை அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி தான் எஜமான் அந்த இடத்துல காரியத்தை செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் நீயோ என்ன செய்கிற அப்படின்னா அசதியாய், எனக்கு என்ன, நடத்துகிறத நடத்துவோம், பார்க்குறத பார்ப்போம், வரதை பார்ப்போம், இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. நீ ஒரு இடத்துல அப்படி இருப்பனா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்ப. நீ எங்கே போனாலும் அசதியாக தான் இருப்ப. வேண்டாம் தேவ பிள்ளையே, அந்த அனுபவம் வேண்டாம், அந்த அனுபவம் வேண்டாம். அது நிமித்தமாக எத்தனை பேருடைய ப்ராஜெக்ட்ஸு, எத்தனை பேருடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு தெரியுமா? நாங்கள் ஏன் அவங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும்? நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும், நீ அவங்களுக்கு வளர்த்து கொடுக்கல, உனக்கு அவங்க வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த உண்மை உனக்கு வேணும், உங்கள் வாழ்க்கையில் வேணும். அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி, ஒரு கூலி வேலையை செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி ஒரு எஜமான் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் இந்த ஓட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாக செய்கிறவன், அசட்டையாய் செய்கிற வசனம் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவன். அப்போது ஆண்டவர் அந்த அசதியாக இருக்கிறத விரும்பலை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்டவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன் யார் தெரியுமா? ஊதாரி, தீங்கு செய்கிறவன், நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அப்போது இந்த அசதியாய் செய்கிறவன் இங்கே யாருக்கு சகோதரனாக மாறிடுறான்னா, இப்படிப்பட்ட ஊதாரி, இப்படிப்பட்ட பிரயோஜனம் இல்லாதவன், அங்கே மற்றவர்களை கெடுக்க நினைக்கிறவன், அவனுக்கு சகோதரனாக போய் இவன் அகப்பட்டு கொள்ளுகிறான். அவனை போல இவன் மாறிடுறான். லிட்டரலாக சொல்லணும்னா அதுதான். நீ இன்னைக்கு அசதியாக செய்துட்டு இருப்பனா நாளைக்கு நீ எப்படி மாறுவே அப்படின்னா, தீங்கு செய்கிறவனாய், தீமை செய்கிறவனாய், உன் காரியத்தில் எல்லாவற்றிலும் நல்லதே இல்லாமல் எல்லாத்தையும் கெட்டதாகவே செய்து முடிக்கிறவனாய் நீ இருப்பாய். அதில் எந்த நன்மையும் உண்டாகாது. சின்ன வேலையாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டு குடும்ப விஷயமாக இருக்கலாம், வீட்டினுடைய காரியமாக இருக்கலாம், அதை அசதியாக பண்ணாதப்பா, அதை அசதியாக பண்ணாத, உண்மையாக செய்யணும்னு நினை. என் வீட்டு விஷயம், என்னுடைய காரியம், அதை நான் நல்லா செய்யணும். எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு இடத்துல நான் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல நான் உண்மையாக வேலை செய்யணும். ஆண்டவர் என்னை சபையில் வைத்திருக்கிறார், உண்மையாக ஊழியம் செய்யணும். அந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும், அந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார், ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தன் வேலையில் அசதியாய் இருக்கிறவர்கள் அந்த அனுபவத்தை மாற்றி தருவீராக. நிர்விசாரமாய் இருக்கிற அனுபவத்தை மாற்றி தருவீராக. உடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையோடு கூட சுறுசுறுப்புள்ளவர்களாய் ஏற்ற விதத்தில் செய்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம் தேவ பிள்ளையே, அசதியாய் இருந்த அழிம்பனுக்கு சகோதரனாய் மாறிவிடாதே. ஜாக்கிரதையாய் இருந்து தேவனுடைய பிள்ளையாயிரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.